அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம். அதாவது இன்றைக்கி இயற்கை விவசாயம் பண்ணுறதுலாம் பெருசில்ல. அதாவது இன்றைக்கி ஏன் இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலே, முதல்ல இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து முதல்ல ஒரு மன தைரியம் வேணும். அதாவது என்ன சொல்கிறதுனா, அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு புரிதல் வேணும். ஏன் இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அடிப்படை புரிதலே நல்ல ஒரு வலுவாக இருந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் வந்து அவங்க வந்து ஒரு இயற்கை விவசாயியாக வந்து உருவாக முடியும், வெற்றி அடைய முடியும். அந்த புரிதலோ இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு மன வலிமையோ இல்லைன்னு பார்த்திங்கன்னா, இன்றைய சமுதாயத்தில் வந்து இயற்கை விவசாயம் வந்து மாற முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல வந்து இயற்கை விவசாயம் ஏன் பண்ணணும், முதல்ல வந்து ஒரு சின்ன புரிதல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு இடம் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் மருத்துவமனை. நீங்கள் போய் புற்றுநோய் மருத்துவமனையில் போய் ஒரு பிக் பாஸ் பார்க்குறது கூட உங்களுக்கு நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தை போய் ஒரு உங்கள் அருகில் இருக்க ஒரு புற்றுநோய் மருத்துவமனையில் போய் ஒரு மணி நேரமாக ஒரு 2 மணி நேரமாக போய் சும்மா உட்காந்து இருந்துட்டுவாங்க. அப்போ தெரியும் ஏன் இயற்கை விவசாயம் பண்ணணும், ஏன் இயற்கையில் விளைந்த பொருட்களை சாப்பிடணும் அப்படின்ற உங்களுக்கே அந்த எண்ணம் வந்து உங்களுக்காக தோணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பெரியவங்களுக்கு புற்றுநோய் வர்றதை கூட விட்டுருங்க. பிறந்த குழந்தைக்கு 6 மாத குழந்தைக்கு 1 வயசு 2 வயசு அப்போ அந்த சின்ன பிஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் புற்றுநோய் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன காரணம், அவங்களாம் செவ்வாய் கிரகத்தில் இருந்தால் வந்தாங்க. அவங்களும் இதே சமுதாயத்தில் தான் இருக்காங்க. இப்போ உங்கள் வீட்டில் இருக்க மாதிரியோ எங்கள் வீட்டில் இருக்க மாதிரியோ யாரோ ஒரு வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு தான் அந்த புற்றுநோய் வருது. அதே மாதிரி தான் நம்ம இன்னமும் விழிப்புணர்வு இல்லாமல் அப்படியே இருந்தோம் பார்த்திங்கன்னா, அங்கே வந்தது நம்மளுக்கும் வரும். அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் வந்து இயற்கை விவசாயத்தை வந்து ஒரு ரொம்ப இதாக வந்து பண்ணுறதுக்கு காரணமே. ஏன்னா இன்னும் நம்ம வந்து பின்தங்கி தான் இருக்கோம் இயற்கை விவசாயம். நேரம் இயற்கை விவசாயம் வந்து எப்போயோ வந்து வளர்ச்சியடைஞ்சு நேரம் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாருமே வந்து இயற்கையில் விளைந்த உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடிய கட்டாயத்தில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இயற்கையில் விளைந்த விளைபொருட்களுக்கு வந்து அதிக தேவைகள் இருந்தாலும் ஆனால் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அதை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. இதுதான் வந்து இன்றைக்கி வந்து இயற்கை விவசாயத்தோட ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது.